வணக்கம். இது உங்கள் சிவில் ஸ்டூட் டிஎன்பிசி சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் குரூப் 2 ரிவிஷனில் செகண்ட் கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐபிசி, ஸோ இண்டஸ் வேல்யூ சிவிலைசேஷன் சிந்து சமவெளி நாகரிகம் ஹிஸ்ட்ரியிலேருந்து பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து அதுலேருந்து வந்துடும். ஸோ நம்ம நேற்று சொன்ன மாதிரி டெய்லி வந்து முக்கியமான டாபிக் மட்டும் தான் நம்ம குரூப் 2 வந்து. ஸோ கரெக்டாக இன்னும் ஒரு 35 நாள் கிட்ட இருக்கு டூக்கு. ஸோ இந்த 35 நாள் வந்து நீங்கள் நம்ம கொடுக்குற டாபிக் படித்தாலே ஒரு 75க்கு 50 ப்ளஸ் வந்து நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். சரியா? ஸோ அதனால முக்கியமான டாபிக் டெய்லி வந்து படிக்க போகிறோம். ஸோ அதில் இன்னைக்கு வந்து ரெண்டாவது டாபிக் பார்த்தீங்கன்னா என்னன்னா ஜாகிரபி. ஸோ புவியியல்ல பாப்புலேஷன் மக்கள் தொகை. ஸோ இதை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. மக்கள் தொகைன்னு பார்த்தீங்கன்னா ஸோ டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல ஸோ கண்டிப்பாக ஒரு 2 கொஸ்டின் வந்து மக்கள் தொகையை பற்றி கண்டிப்பாக வந்து வந்துடும். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா யூனிட் 9. ஸோ ஜாகிரபி பொறுத்தளவு உங்களுக்கு என்னென்ன இது இருக்கு பார்த்தீங்கன்னா ஜாகிரபி இந்தியன் ஜாகிரபி. ஸோ இந்தியன் ஜாகிரபி ப்ளஸ் யூனிட் 9. ஸோ யூனிட் 9ல ஜாகிரபி தமிழ்நாடு ஜாகிரபி இருக்கும். ஸோ யூனிட் 9ல தமிழ்நாடு ஜாகிரபியும் இந்தியன் ஜாகிரபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த யூனிட் 9ல தமிழ்நாடு ஜாகிரபிலையும் பாப்புலேஷனை பற்றி இருக்கும், மக்கள் தொகை. அதாவது தமிழ்நாட்டில் மக்கள் தொகை பற்றி கொடுத்துருக்கும், இந்தியாவில் மக்கள் தொகை பற்றி கொடுத்துருக்கும். ஸோ ரெண்டுமே கம்பேர் பண்ணி. ஸோ அப்போ உங்களுக்கு இன்னைக்கு யூனிட் 9 படிச்சிருவீங்க. அதே மாதிரி ஜாகிரபியில் ஸோ இந்தியன் ஜாகிரபியில் பாப்புலேஷன்ற டாபிக் நீங்கள் முடிச்சிருவீங்க. அப்போ 2 டாபிக் வந்து இன்னைக்கு வந்து முடிச்சிருவீங்க. சரியா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஜாகிரபியில் எல்லா பாயிண்ட்ஸும் அதனால ஜாகிரபியில் ஸோ பாப்புலேஷன் ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்சஸ். ஸோ பாப்புலேஷன் எடுத்துட்டாலே உங்களுக்கு என்ன வரும்? சென்சஸா நான் வரும். ஸோ சென்சஸ் அப்படின்னா தமிழில் மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு அர்த்தம். சரி, மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ஒரு தாட்டி வந்து பண்ணுவாங்க, 10 இயர்ஸ். ஸோ 10 வருஷம் ஒரு தாட்டி வந்து மக்கள் கணக்கெடுப்பு வந்து எடுப்பாங்க. ஸோ அப்படி இந்தியாவில் ஃபர்ஸ்ட் கணக்கெடுப்பு எப்போ எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1872 வந்து எடுத்தாங்க. சரியா? 1872. இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்கறாங்க டிஎன்பிஎஸ்சியில். இப்போ குரூப் 1ல கூட கேட்டாங்க. சரி, 1872 ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் அண்ட் சிங்க்ரோனஸ் சென்சஸ், முழுமையான முதல் மக்கள் தொகை. அப்போ மக்கள் தொகை முதல் மக்கள் தொகை எப்போ எடுக்கப்பட்டது அப்படின்னு 1872 சொல்லணும். முழுமையான மக்கள் தொகை, முழுமையான முதல் மக்கள் தொகைன்னு கேட்டா உங்களுக்கு என்ன பண்ணும்? 1881. அப்ப முதல் மக்கள் தொகைன்னா 1872, முழுமையான முதல் மக்கள் தொகை 1881. சரியா? 1872, 1881. இது 1872 முதல் மக்கள் கணக்கு தொகை. இது 1881 முழுமையான முதல் மக்கள் கணக்கு தொகை. இந்த முழுமையான வந்து 1881. சரி, இந்த 2 இதுவும் நான் வச்சுப்போம். இது அடிக்கடி கேட்கறாங்க. அடுத்து 2011 சென்சஸ் படி பார்த்தீங்கன்னா இது 2011 பார்த்து சென்சஸ் மக்கள் தொகை கணக்கு பார்த்தீங்கன்னா 15வது மக்கள் தொகை. 2011 சென்சஸ் வந்து 15வது 15. சரியா? ஸோ அடுத்து மோஸ்ட் பாப்புலஸ் ஸ்டேட். ஸோ இந்தியாவில் மோஸ்ட் பாப்புலஸ் அதாவது அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் எது? ஸோ பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ். ஸோ இதை நம்ம எப்படி சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றோம்னா பிமாரு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ பிமாரு பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ். பிஐ பீகார், எம்ஏ மத்திய பிரதேஷ், ஆர் ராஜஸ்தான், யூ வந்து உத்தரப்பிரதேஷ். ஸோ இதுதான் பிமாரு மோஸ்ட் பாப்புலர் ஸ்டேட் சொல்லுவோம். அதே மாதிரி லீஸ்ட் பாப்புலர் ஸ்டேட் வந்து சிக்கிம். சரி, குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் சிக்கிம். அடுத்து மோஸ்ட் பாப்புலஸ் யூனியன் டெரிட்டரி பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி. ஸோ அதிக மக்கள் தொகை கொண்ட யூனியன் பிரதேசம் எது? நியூ டெல்லி. சரியா? இது ரொம்ப முக்கியம். அப்போ மோஸ்ட் பாப்புலர் ஸ்டேட்ஸ் பார்த்துக்கோங்க, லீஸ்ட் பாப்புலர் ஸ்டேட் பார்த்துக்கோங்க. மோஸ்ட் பாப்புலஸ் யூனியன் டெரிட்டரி நியூ டெல்லி, யூனியன் பிரதேசம் அதிக மக்கள் தொகை கொண்ட யூனியன் பிரதேசம் புதுடெல்லி. சரியா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 3 வருஷம் வந்து ரொம்ப முக்கியம். 1921, 51, 61. ஸோ 1921 என்ன சொல்றோம்? இயர் ஆஃப் கிரேட் டிவைட், பெரும் பிரிவினை ஆண்டு. சரியா? 1951 சிறு பிளவு ஆண்டு, இயர் ஆஃப் ஸ்மால் டிவைட். அப்ப இந்த 21 சின்ன நம்பர்னா பெருசு, பெரிய டிவைடு பெரிய நம்பர்னா சின்ன டிவைட் அப்படின்னு ஸ்மால் டிவைட், சிறு பிளவு ஆண்டு. 1951 சிறு பிளவு ஆண்டு, 1921 பெரும்பிளவு ஆண்டு. சரியா? 1961 பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. ஸோ பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், இயர் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் 1961 மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. சரியா? அடுத்து 2011 சென்சஸ். அப்ப இந்த 3 பார்த்தோம். 1921 பார்த்தோம், 1951 பார்த்தோம், 1961 பார்த்தோம். அதே மாதிரி 2011 என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மக்கள் தொகை. ஸோ இளைஞர் மக்கள் தொகைக்கு நிறைய வந்து இருந்துச்சு 2011. ஸோ அதனாலதான் அது என்ன சொல்லணும்னா மக்கள் தொகை மாறுதலை குறிக்கிறது அப்படின்னு சொல்றோம். டெமோகிராபிக் டிரான்சிஷன். 2011 சென்சஸ் அப்படின்னா டெமோகிராபிக் டிரான்சிஷன். டெமோகிராஃபினானது இளைஞர்கள் மக்கள் தொகை வந்து கணிச அளவுல வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அதனாலதான் 2011 நம்ம மக்கள் தொகை மாறுதல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த மாறுதலை குறிக்கும் ஆண்டு தான் 2011. சரியா?
இது பார்த்தோம். அடுத்து வந்து பர்த் ரேட், பிறப்பு விகிதம். இந்த பிறப்பு விகிதம் பொறுத்தளவு ஸோ என்னென்ன பாப்புலேஷன் பொறுத்தளவு உங்களுக்கு ஒவ்வொன்றும் பார்ப்பீங்க. ஸோ பிறப்பு விகிதம், அதுக்கடுத்து மக்கள் தொகை அடர்த்தி, ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஸ் செக்ஸ் ரேட் சரியா, அது பார்ப்பீங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பிறப்பு விகிதத்தை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டேட் இருக்கு, ஸோ அதிக பிறப்பு விகிதம், குறைந்த பிறப்பு விகிதம், அதே மாதிரி அதிக இறப்பு விகிதம், குறைந்த இறப்பு விகிதம். ஸோ அதிக பிறப்பு விகிதம் லோயஸ்ட் பர்த் ரேட், குறைந்த பிறப்பு விகிதம் இருக்கிறது கேரளா, அதிக பிறப்பு விகிதம் இருக்கிறது உத்தரப்பிரதேஷ், குறைந்த இறப்பு விகிதம் இருக்கிறது வெஸ்ட் பெங்கால், அதிக இறப்பு விகிதம் இருக்குது ஒரிசா. அப்ப இந்த மாதிரி தான் கேட்பாங்க உங்களுக்கு. லோயஸ்ட் பர்த் ரேட் குறைந்த பிறப்பு விகிதம் கேரளா, அதிக பிறப்பு விகிதம் வந்து உத்தரப்பிரதேஷ், குறைந்த இறப்பு விகிதம் வெஸ்ட் பெங்கால், அதிக இறப்பு விகிதம் வந்து ஒரிசா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இது நம்ம சரியா. அடுத்து மக்கள் தொகை அடர்த்தி, ஸோ டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். ஸோ டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் என்னது, ஸோ நம்பர் ஆஃப் பர்சன் பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர், சராசரியாக ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கை. ஒரு ஊர்ல வந்து ஒரு மக்கள், ஒரு ஸ்டேட்ல வந்து ஒரு மக்கள் இருக்காங்க அப்படின்னு, அந்த மக்கள் வந்து எப்படி இந்த டென்சிட்டி மக்கள் தொகை அடர்த்தி வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, சரா சராசரியா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு, ஸோ ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை, ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல எத்தனை மக்கள் எண்ணிக்கை வந்து இருக்காங்க, அதுதான் மக்கள் தொகை அடர்த்தின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கிலீஷ்ல இந்த ஃபார்ம்ல உங்களுக்கு கேட்கலாம். டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் ஈக்குவல் டு டோட்டல் பாப்புலேஷன் பை லேண்ட் ஏரியா ஆஃப் ரீஜியன். மக்கள் தொகை அடர்த்தி என்பது மொத்த மக்கள் தொகை டிவைடட் பை அப்பகுதி நிலவரம். ஸோ இதுவுமே கேட்கலாம், ரெண்டுமே கேட்கலாம் உங்களுக்கு. இது ஏற்கனவே கேட்டாங்க, இந்த டெஃபினிஷன் குரூப் ஒன்ல கேட்டாங்க. ஸோ குரூப் டூல வரப்போ இது வந்து கேட்கலாம். மக்கள் தொகை அடர்த்தி வந்து மொத்த மக்கள் தொகை டிவைடட் பை அப்பகுதி நிலவரம். சரியா, டோட்டல் பாப்புலேஷன் டிவைடட் பை லேண்ட் ஏரியா ஆஃப் ரீஜியன். ஸோ இதனால நான் வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகை அடர்த்தி. ஸோ அதை பத்தி பார்க்கணும், நம்பர்ஸ் பத்தி பார்க்கணும். மக்கள் தொகை அடர்த்தி பார்த்தீங்கன்னா 2011 படி உங்களுக்கு எவ்வளவு இருக்கு, ஸோ 382 இருந்து 382. சரியா, 382 பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர். அதே மாதிரி அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் பீகார், குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் அருணாச்சல் பிரதேஷ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குறைந்த மக்கள் தொகை கொண்ட யூனியன் பிரதேசம், ஸோ மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட யூனியன் பிரதேசம் நியூ டெல்லி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிகம் மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட யூனியன் பிரதேசம் புதுடெல்லி, குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட யூனியன் பிரதேசம் அந்தமான் நிக்கோபார். இந்த மாதிரி கேட்கலாம். சரியா, அதிக மக்கள் தொகை அடர்த்தி நியூ டெல்லி யூனியன் பிரதேசம், குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி அந்தமான் நிக்கோபார். ஸோ இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எக்ஸாம்ல கேட்பாங்க. அதே மாதிரி இந்த ஃபார்முலான்னு பார்த்தோம், ஃபார்முலாமே உங்களுக்கு வந்து கேட்பாங்க. சரியா, இந்த ஃபார்முலா பார்த்தோம். அடுத்து ஸோ செக்ஸ் பாலின விகிதம். பாலின விகிதத்துல செக்ஸ் ரேஷியோ பாலின விகிதம் சொல்லுவோம். ஸோ பாலின விகிதம் நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் 1000 மெயில், 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க, அதுதான் பாலின விகிதம். ஸோ அப்போ இந்த 2011 சென்சஸ் படி 1000 ஆண்களுக்கு 940 பெண்கள் இருக்காங்க. ஸோ இதுதான் பாலின விகிதம். சரி, 940 பெண்கள். ஸோ இதுல அதிக பாலினம் கொண்ட மாநிலம் கேரளா, குறைந்த பாலினம் கொண்ட மாநிலம் ஹரியானா, குறைந்த பாலினம் கொண்ட யூனியன் பிரதேசம் டாமினன்ட். சரி, இந்த இது நான் வச்சுக்கேன். சரியா, அடுத்து கல்வியறிவு விகிதம். ஸோ கல்வியறிவு விகிதம் பார்த்தீங்கன்னா 2011 சென்சஸ் படி 74.04% வந்து இருந்துச்சு. 74.04%. சரி, அதுல கல்வியறிவுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிக கல்வியறிவு உள்ளது கேரளா, குறைந்த கல்வியறிவு உள்ளது பீகார், அதிக கல்வியறிவு உள்ள யூனியன் பிரதேசம் லட்சத்தீவு. ஸோ இதுதான் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ. இதுவுமே கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ. அது கல்வியறிவு 2011 படி கல்வியறிவு 74.04%. சரி, இது வந்து இந்தியாவோட முடிஞ்சு. ஸோ இந்த இது ஓடுறது இந்தியா வந்து முடிச்சு. ஸோ இப்போ பார்க்க போகிறது தமிழ்நாடு வந்து பார்ப்போம். ஸோ தமிழ்நாடு எங்க பாக்குறீங்க பாத்தீங்கன்னா, நீங்க பாத்தீங்கன்னா 11th எக்கனாமிக் புக்ல, ஸோ என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 11th எக்கனாமிக் புக்ல 11th சாப்டர். சரியா, 11வது சாப்டர்ல ஸோ இது வந்து இருக்கும். ஸோ பாப்புலேஷன் growth இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டு மக்கள் தொகை வளர்ச்சி 2011 கணக்கெடுப்பின்படி. ஸோ இது தேவை, டோட்டல் பாப்புலேஷன் என்ன தேவையில்லை. சரி, இது தேவையில்லை. ரூட் பர்த் ரேட் இதுவுமே தேவை. எது எது தேவைன்னு சொல்லிட்டு அதை மட்டும் படிச்சிருக்கோம். சரி, டிஸ்ட்ரிக்ட் வித் ஹையஸ்ட் பாப்புலேஷன். ஸோ இது முக்கியம். ஸோ அதிக மக்கள் தொகையுடைய மாவட்டங்களோட சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், திருவள்ளூர். இது சென்னை, திருவள்ளூர். ஸோ சென்னை, திருவள்ளூர் அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வித் லோயஸ்ட் பாப்புலேஷன் பெரம்பலூர். சரியா, பெரம்பலூர், நீலகிரிஸ், அரியலூர், தேனி. அதே மாதிரி பாப்புலேஷன் டென்சிட்டி. ஸோ அங்க வந்து இந்தியாவும் நான் வச்சுக்கோம், தமிழ்நாட்டும் நான் வச்சுக்கோம். சரி, இந்தியா வந்து தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 2011 555 வந்து மக்கள் தொகை அடர்த்தி வந்து இருக்கு. அதுல அதிக மக்கள் தொகை அடர்த்தி சென்னையும், குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி நீலகிரி. ஸோ இந்த குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி அடிக்கடி கேட்கும். சரியா, அதிக மக்கள் தொகை சென்னை, இது உங்களுக்கு தெரியும். ஸோ தெரியுதுனால கேட்க மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த மினிமம் டென்சிட்டி, மினிமம் அது குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் மாவட்டம் தான் கேட்பாங்க, நீலகிரி. சரியா, அடுத்து செக்ஸ் ரேஷியோ பாலின விகிதம். ஸோ இது வந்து 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள், அதிக பாலின விகிதம் உள்ளது வந்து பாத்தீங்கன்னா 995. 2011 சென்சஸ் படி
995 ஃபீமேல் வந்திருக்காங்க. 940 பார்த்தோம்னா இந்தியால 1000 பெண்களுக்கு 940, 1000 ஆண்களுக்கு 940 பெண்கள். இங்க 1000 ஆண்களுக்கு தமிழ்நாட்டுல 1000 ஆண்களுக்கு 995 பெண்கள் வந்திருக்காங்க. சரியா? அதுல ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி. குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் தேனி. ஸோ இந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் எல்லாமே கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த டேப்ல காலத்துல மட்டும் உங்களுக்கு ஒரு யூனிட் 9 பொறுத்து 2 கொஸ்டின் வந்துரும் இந்த டேப்லெட் காலத்துல. சரியா? எப்படி வேணா கேட்கலாம். ஸோ அதனால எல்லாமே நான் வச்சுக்கோங்க. அது மினிமம் டென்சிட்டி இது அடிக்கடி கேட்பாங்க. அதே மாதிரி லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோவும் அடிக்கடி கேட்பாங்க. சரி, ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ இதுவும் பார்த்தோம்னா நீலகிரி. ஸோ இந்த மாதிரி அதிகமாக கேட்பாங்க கொஸ்டின். நம்ம டிஸ்ட்ரிக்ட் வித் ஹையஸ்ட் சைல்ட் செக்ஸ் ரேஷியோ ரொம்ப முக்கியம் நீலகிரி. ஸோ அப்போ செக்ஸ் ரேஷியோவும் நீலகிரி தான், சைல்ட் செக்ஸ் ரேஷியோவும் நீலகிரி தான். ஸோ இந்த மாதிரி நான் வச்சு கம்பேர் பண்ணி படிங்க. டிஸ்ட்ரிக்ட் லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ வந்து கடலூர். அங்க லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ தேனி. இங்க வந்து லோயஸ்ட் சைல்ட் செக்ஸ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கடலூர். சரியா? குழந்தை பாலின விகிதம் அவங்க சொல்லுவோம் சைல்ட் செக்ஸ் ரேஷியோ. ஸோ லிட்ரஸி ரேட் பார்த்தீங்கன்னா 74.04 இந்தியாவில் பார்த்தோம். ஸோ தமிழ்நாட்டில் 80.33% வந்து இருக்கு எழுத்தறிவு விகிதம். சரியா? ஸோ அதில் டிஸ்ட்ரிக்ட் வித் ஹையஸ்ட் லிட்ரஸி அதிகம் கல்வியறிவு கொண்ட மாவட்டம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி. குறைந்த கல்வியறிவு கொண்ட மாவட்டம் தருமபுரி. ஸோ இந்த மாதிரி படிச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ இதுல இருந்து வேணா கொஸ்டின் கேட்கலாம். இந்த பிடிஎஃப் படிச்சா உங்களுக்கு கண்டிப்பா 2 கொஸ்டின், 2 to 3 கொஸ்டின். யூனிட் 9ல ஒரு 2 கொஸ்டினும் அதே மாதிரி ஜாகிரபி இந்தியன் ஜாகிரபில ஜாகிரபில 2 கொஸ்டின். ஆக மொத்தம் 4 கொஸ்டின், மேக்ஸிமம் 3 கொஸ்டின், மினிமம் 3 கொஸ்டின் வந்து உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து கண்டிப்பா வந்துடும். ஸோ இந்த பிடிஎஃப் நம்ம டெலிகிராம்ல ஷேர் பண்ணோம். ஸோ டெலிகிராம் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சிவில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோட பார்க்கலாம். நன்றி.